ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்குள்ள மோட்டிவேஷனோடு இருக்கிறது உண்மையாகவே கஷ்டமான விஷயம். அதில் முதலாவது இந்த ஃபோன். ஆனால் ஒரு விஷயம், நமக்கு பிடிச்ச விஷயங்களை, நம்ம பேஷனோடு இருக்கிற விஷயங்களை செய்கிற நேரம் அது ஒரு வேலை மாதிரியே இருக்கிறதில்ல. அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்குள்ளேயும் அவ்வளவு மோட்டிவேஷனோட அந்த வேலையை செய்கிறதுன்றது உண்மையாகவே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கஷ்டமான விஷயம். எப்படி சொல்கிறது, நம்மளோட பேஷனை தொடர்றதுக்கு, நம்மளோட பேஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த பேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார், த ஓன்லி வே டு டூ த கிரேட் ஒர்க் இஸ் டு லவ் வாட் யூ டூ என்று சொல்லி. நல்லா யோசிச்சு பாருங்கள், த ஒன் அண்ட் ஓன்லி வே டு டூ த கிரேட் ஒர்க் இஸ் டு லவ் வாட் யூ டூ. அப்படி அந்த விஷயம் நமக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அந்த விஷயத்தை நம்ம செய்யவே மாட்டோம். அது ஒரு பேஷனாகவே இருக்காது இல்லையா? நாம் நமக்கு பிடிச்ச விஷயத்தை கண்டுபிடிக்கிறது முதலாவது. கண்டுபிடிச்சி அதை ஒரு பேஷனாக டிசைன் பண்ணி அதுக்கு இவ்வளோ காலம் பிளான் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணுறது உண்மையாகவே கஷ்டமான விஷயம். வேலை பிடிச்சிருக்கு, ஓகே, செய்து கொண்டிருக்கோம். ஆனால் நமக்கு பிடிச்ச விஷயத்தான் வேலையாக செய்து கொண்டிருக்கோமான்றது நிறைய பேருக்கு கேள்விக்குறியாக தான் இருக்கும். நானும் இந்த யூடியூப் வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு சொல்லி யோசித்து நிறைய தரம் ட்ரை பண்ணி இப்போவும் ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கேன். எப்போ இதை போஸ்ட் பண்ணுவேன்னு தெரியல. ஆனால் போஸ்ட் பண்ணுவேனாண்டே தெரியல. என்றாலும் இதை ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷமாக, எப்படி சொல்கிறது, பிடிச்ச விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறோம், அதில் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம்ன்றது சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதான் இந்த ஃபஸ்ட் வீடியோ, ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எப்படி போகும்ன்றது தெரியல. இப்படி எத்தனையோ 1000 வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன், ஒருத்தருக்கு தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். பப்ளிஷ் பண்ணுவேனான்றது தெரியல. ஆனால் லெட்ஸ் see. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணுமன்றது பேஷன்னா அல்லது ஒரு ஆசையா அல்லது அதிலேருந்து மணி ஏர்ன் பண்ணணுமா என்னென்று சரியாக தெரியல. ஆனால் ஏதோ ஸ்டார்ட் பண்ணணும், இதை பப்ளிஷ் பண்ணியே ஆகணும், இதை மற்றவங்க பார்ப்பாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்களா, நிறைய கேள்வி இருந்து கொண்டிருக்கு. நான் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்ன்னு சொல்லலாம். அப்படி சொல்கிறது, நிறைய விஷயம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சிருக்கேன். யூடியூப் வீடியோவும் அப்படி தான். மைக் நல்லா இருக்கணும், கேமரா நல்லா இருக்கணும், போட்டிருக்க உடுப்பு, தலைமுடி, ஸ்டூடியோ ஃபீல் ஒன்று இருக்கணும். இப்படிலாம் நினச்சி கொண்டு இருந்தா, அப்படி தான் நினச்சி கொண்டு இருந்தேன் நான். ஆனால் எல்லோரும் ஏதோ ஒரு இடத்த ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது சந்தோஷமாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் இவ்வளோ படபடப்பும் இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே, இன்னொரு புது விஷயத்தை தொடங்கக்குள்ளே, ஃபஸ்ட் ஸ்டெப் எடுக்கக்குள்ளே இவ்வளோ கஷ்டமாக இருக்கும், இவ்வளோ டென்ஷனாக இருக்கும் என்றதை கன்வே பண்ணணும். அதுக்காகவே இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணணும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, 30 நாளைக்கு 30 வீடியோ போட்டே ஆகணும். இன்றைக்கு ஒரு கோட் பார்த்தேன், if you are staying consistent for 30 days, it will change your life for 1 year. If you are staying consistent for 1 year, it will change your life என்று சொல்லி. சக்ஸஸ்ஃபுல் ஆகுமோ இல்லையோ தெரியல. ஆனால் ட்ரை பண்ணி பார்க்குறதுல ஒரு பிழையும் இல்லை தானே? Let's try.
See you later.